அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். அன்பர்களே, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு 4 மாத காலங்கள், அடுத்த 4 மாத காலங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் அந்த வீடியோ தொகுப்பு நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு கிரகம் வக்ரம் அடையும் பொழுது அது பாதி பலனை இழக்கும். அப்படி இருப்பதினால இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையா தீமையா என்று சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப கெட்ட நேரத்தில் குரு பகவானால் ரொம்ப வாடி வதங்கி மனதாலையும் உடலாலையும் புண்ணடைந்து வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய நல்ல காலத்தில் இந்த குரு பகவான் உங்கள் வக்கரம் அடைஞ்சிருப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை வழிவகுக்கக்கூடிய காலமாக இருக்க போகின்றன. மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரங்களை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு வக்கரம் ஏற்படக்கூடிய காலம் உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. குரு வக்கரம் எப்போ ஏற்படுகிறது என்று சொன்னால் அன்பர்களே, வருகின்ற புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை, ஆங்கில வருடத்திற்கு அக்டோபர் 15 முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை இது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த நிலைகள் இருக்கின்றன. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் ஒரு 4-5 நாள் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய மாற்றங்களாக எதுவும் இருக்காது. கண்டிப்பாக பலன்கள் எல்லாம் ஒன்றாகவே அமையும். அன்பர்களே, இந்த குரு வக்கரம் ஏற்படுவது எதனால்? அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்திற்கு வக்ரகதி கிடையாதுங்க. மற்ற 5 கிரகங்களும் வக்ரத்துக்கு உட்பட்ட கிரகமாகும். அதில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது எது என்றால் எவை என்றால் செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான் இந்த 3 கிரகம் தான் ரொம்ப வலிமையான கிரகமாக விளங்குகின்றன. அதனால் இந்த கிரகத்துக்கு தான் நம்ம முக்கியமாக ஒரு வக்ர பலனை நம்ம எடுத்து, இது அனைத்து ஜோதிடர்களும் கூறப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த செவ்வாய், குரு, சனி பகவானுக்கு 5வது வீட்டில் சூரிய பகவான் வரக்கூடிய காலத்தில் இந்த வக்கிர நிலை ஏற்படுகின்றன. அப்படி ஏற்படக்கூடிய காலத்தினால் தங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்று கேட்டால், உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் ராசிநாதன் சுகாதிபதியும் பொன்பொருள் பொருளாதாரத்தை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய குருவாகப்பட்ட உங்கள் ராசியாதிநாதன் 6வது வீட்டில் இருந்து தட்டி தடுமாறி மனக்குழப்பத்தில் வாழ்ந்து வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் இன்னும் ஸ்டெடி மைண்டோடு கிடையாது. பெருசாக சொல்லப்போனால் நல்லதே நடக்காத மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நிமிர்ந்து வர முடியாத அளவுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க நல்லது நடக்குன்றாங்க, ஆனால் ஒரு வகையில் நடக்கலை. இப்படி ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும். அன்பர்களே, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், எது இருக்கின்றதோ அதை தெளிவாகவே கூறுகின்றேன். ஆனால் உங்கள் ராசிநாதன் சுகாதிஸ்தானத்திற்கு அதிபதியே, தாய்ஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் 6வது வீட்டில் போய் அமர்ந்திருப்பது சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால உங்களுடைய முடிவும் தப்பான ஒரு எண்ணங்களை கொடுக்கும். நீங்கள் நல்லவராக இருப்பீங்க, ஸோ வெரி கிரேட், ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பீங்க, உண்மையானவராக இருப்பீங்க, யாருக்கும் கெடுதல் செய்யாத உயர்ந்த குணமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கிரகம் கண்டிப்பாக அதோடைய தன்மையை கொடுத்துட்டு தான் போவார். அந்த தீமைகளை கொடுக்கக்கூடிய இடம் அது. அப்போ தீமைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பதனால நீங்களும் சில தவறான முடிவு எடுத்து தவறான ஆலோசனைகளை பெற வேண்டாம். நல்ல நண்பர்களோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க. பொதுவாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிகப்படியான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் டீசெண்டாக நமக்கு யார் தேவை யார் தேவையில்லை என்றதை நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பதில் ரொம்ப டேலண்டான மைண்ட் செட் உடையவர் நீங்கள். அப்படி இருப்பதனால ஒரு கூர்மையான ஆயுதம் நீங்கள். எல்லாமே தெளிவாக எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் இந்த விஷயத்தில் அவசரப்படணும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். கொஞ்சம் பொறுமை காத்து வாழுங்க. ஆனாலும் இந்த குரு வக்கரம் அடைவதனால உங்கள் பொருளாதாரம் உயரும். யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களை எடுத்து காட்டும். கூடியே இருந்து பழி வாங்குறவங்களும் கெட்டவங்களாக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும், உங்களுடைய வேலை உத்தியோகத்தில் எங்கே வேலை பார்க்குற இடத்துலையாக இருந்தாலும், யார் கெட்டவராக இருந்தாலும் அதை காட்டி கொடுக்கும். நல்லது கெட்டதை உணர்த்துவது தான் குரு வக்கரத்துடைய தன்மை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தெளிவான ஒரு முடிவை கொடுக்க போகிறாரு. வேலையில் இருந்த பிரச்சனை சிக்கல்கள் விலகும். அதாவது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சிக்கல்கள் விலகும். சுயத்தொழில் தொடங்கி வந்தவர்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம் லாபங்கள் இருந்திருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைந்து நல்லபடியான வருவாய் சம்பாத்தியங்களை ஈட்டுவீங்க. பணத்தை கொஞ்சம் இறுக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஊதாரியாக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வேஸ்ட்டு செலவு. ஸோ அந்த வேஸ்ட்டு செலவு இனிமேல் உங்கள்கிட்ட இருக்காது. இப்போ பணத்தை கொஞ்சம் இறுக்கி வச்சு
சிறுக கட்டி பெருக வாழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இனிமேல் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவு செய்யக்கூடியவராக நீங்கள் மாறுவீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? உங்கள் வருமானத்துக்கு மேலே செலவு செஞ்சுருப்பீங்க. வேஸ்ட்டு செலவு பல மடங்கு செஞ்சுருப்பீங்க. சில நேரங்களில் தேவையில்லாத பொருள் இருக்கும்போது ஏதாவது பொருளை விற்று, நகையை விற்று, இல்லை இடத்தை விற்று கூட செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் கூட நேர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சிலருக்கு நேர்ந்திருந்தால் அந்த பிரச்சனைகளும் விலகும். அப்போ இனிமேல் படிப்படியாக உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து வருமானங்கள் கிடைக்கும்பொழுது செலவுகள் குறைந்து கொண்டே இருக்கும். அப்போ செலவுகள் நிதானமாக செலவு பண்ண போகிறீங்க. ஒரு 500 ரூபாக்குள்ளே ஒரு பொருள் வாங்கணும், 1000 ரூபாக்குள்ளே ஒரு பொருள் வாங்கணும், அதுக்குள்ளே வாங்கியிருப்பீங்க. 1000 ரூபாக்குள்ளே ஒரு பொருள் வாங்க போய் அங்கே 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் நம்மளை வாங்க வைக்கிது அந்த இடத்துல. அதுதான் விரயம், அதுதான் கிரகத்தோடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. அப்போ அதை உணர்ந்து உங்களை திங்க் பண்ணி நல்ல மைண்ட் செட்டோடு நீங்கள் வரணும். ஆனால் கிரகத்தை வெளில யாராலையும் முடியாதுன்னுவாங்க. அதை நாம் சூழ்ச்சியோடு கிரகத்துக்கு தந்திரமாக இதுதான் நடக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் விரயங்களும் நம்மளுடைய கஷ்டங்களும் குறையும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அதனால் அன்பர்களே, இந்த குரு வக்கர பயிற்சினால் பெரிய திருப்பம் கொடுத்துருமா கொடுக்காதா என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்றன. இந்த குரு உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு மேலான நன்மையான பலன்களை நீங்கள் கண்டு வாழக்கூடிய யோகங்கள் இருக்குது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அன்பர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.